ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, பூனம் சேரீயில் வந்து சுருக்கு இல்லாமல் எப்படி வந்து ஸ்டிச் பண்ணுறது, எவ்வளோ சீக்கிரமாக ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா பார்த்தீங்கன்னா, பின்னு வந்து எடுத்து பின் பண்ணிக்கிறேன். லைனிங் கிளாத்துக்கும் மெயின் கிளாத்துக்கும் வச்சு. இது வந்து நார்மலாக எல்லாருமே பண்ணுறது தான். இந்த மாதிரி பண்ணும்போது வந்து கொஞ்சம் சுருக்கு வந்து அவாய்ட் ஆகும். இதில் வந்து ஃபுல்லாக வந்து சுருக்கு அவாய்ட் ஆகாது. அதுக்காக என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி சென்டரில் ஒரு ஸ்டிச்சு போட்டுக்கோங்க நீங்கள். இந்த மாதிரி ஸ்டிச்சு போடுறதோட யூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம பேக் பார்ட்டில் கீழே வந்து அடித்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிட்டு வரும்போது கடைசியில் வரும்போது வந்து இழுத்துட்டு வரும். ஒன்று லைனிங் கிளாத் இழுத்துட்டு வரும், இல்லாட்டி மெயின் கிளாத் இழுத்துட்டு வரும். அந்த இழுத்துட்டு வர ரீசன்னால தான் கீழே இழுத்துட்டு வரனால மேலேயும் வந்து சுருக்கம் விழ ஆரம்பிக்கும். அப்புறம் வந்து லூஸ் விழுந்துடும். இந்த மாதிரி நீங்கள் சென்ட்ரல் ஒரு ஸ்டிச்சு போட்டுட்டிங்கன்னா அந்த லூஸ் வந்து அந்த சென்டரோடவே நின்றும். நீங்களும் கரெக்டாக ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த டிப்ஸ் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஈஸியாகவும் நீங்கள் ஸ்டிச் பண்ண முடியும், சீக்கிரமாகவும் நம்ம ஸ்டிச் பண்ண முடியும். இந்த ஒரு ஸ்டிச்சு போடுறதுனால நமக்கு டைமெல்லாம் எதுவும் அதிகமாக வேஸ்ட் ஆகாது. கடைசியில் வந்து நம்ம அதை வந்து பிரித்து எடுத்துடலாம். 2 நிமிஷம் தான் ஆகும் அதை பிரிக்கிறதுக்கு. அதனால் நீங்கள் இந்த டிப்ஸ் யூஸ் பண்ணி பூனம் ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணி பாருங்கள். இது வந்து பேக் பார்ட்டில் உள்ள டிப்ஸு. அடுத்தது வந்து ஃப்ரண்ட்டில் வந்து என்ன டிப்ஸ் யூஸ் பண்ணுறேன்னு பாருங்கள். இப்போ வந்து நெக்கு எல்லாமே வந்து ஒரு தையல் போட்டுவாங்க. நீங்கள் வந்து வரும்போது பார்த்தீங்கன்னா அதில் நிறுத்தி திருப்பக்கூடாது. அந்த கைடு வந்து கிளாத்லேருந்து ஃபுல்லாக வெளியே வந்துடணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து அந்த ஃபினிஷிங் எட்ஜு வந்து ஷார்ப்பாக வரும். இதே நீங்கள் அப்படியே அது எண்டு வரைக்கும் கொண்டு வந்து அதிலேயே அப்படி நிறுத்தி திருப்புனீங்கன்னா அந்த முனை வந்து உங்களுக்கு வந்து ஷார்ப்பாக வராது. அதனால் அந்த கிளாத்து ஃபுல்லாக கைட்லேருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் அடுத்தது ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம ஸ்டிச்சு போட்டு எடுத்தாச்சு. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா, எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்துட்டோம்னா நமக்கு வந்து பேக் பார்ட் வந்து ரெடி ஆயிரும். ஓகேங்களா? ரெடி ஆயிடுச்சுன்னாவே நமக்கு நீங்கள் இதை கட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். லைனிங் கிளாத்தும் மெயின் கிளாத்தும் கரெக்டாக லூஸ் எதுவும் எந்த இடத்துலையுமே லூஸ் இல்லாமல் சூப்பராக வந்திருக்கும். இந்த டிப்ஸ் யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அடுத்தது பார்த்திங்கன்னா, நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்தது பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு. இதில் வந்து பேக் பார்ட் முடிஞ்சிச்சு. அடுத்தது ஃப்ரண்ட் எடுத்துக்கிறேன். ஃப்ரண்ட்லேயும் வந்து இந்த மாதிரி தான் பின் பண்ணிக்கலாம். இது வந்து நார்மலாக எல்லாருமே பண்ணுறது தான். ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி பின் பண்ணிவிட்டு சுருக்கு இல்லாமல் கையை வச்சு எடுத்துக்கோங்க. இது வந்து கிரேப் சில்க் கூட சேர்ந்தது. அதனால் வந்து கொஞ்சம் இதாக தான் இருக்கும். ஆனால் அது வந்து நம்ம ப்ளவுஸில் ஃபினிஷிங் நல்லா இருக்காது. அதே மாதிரி ஸ்டிச் அதனால் நம்ம சுருக்கம் இல்லாமல் ஸ்டிச் பண்ணால் தான் நமக்கு பார்க்குறக்கும் நீட்டாக இருக்கும், போடும்போதும் ரொம்ப அழகாக இருக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி ஃபுல்லாக அவுட்டரில் ஒரு ஸ்டிச்சு போட்டுக்கோங்க. 1/4 இன்ச்சு கேப்பில் போடக்கூடாது, எட்ஜில் தான் நம்ம போடணும். எட்ஜில் போட்டு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சுற்றி வரமே போட்டு எடுத்துகிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஒவ்வொன்றா நம்ம பொறுமையாக செய்யும்போது தான் நம்ம வேலை வந்து ஈஸியாக முடியும். நம்ம வந்து அன்அவாய்ட் கால்ஸ் வந்து அவாய்ட் பண்ணிக்கிட்டிங்கனாவே டெய்லி வந்து உங்களுக்கு வந்து சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடும். இதே நீங்கள் நிறைய ஃபோன் கால்ஸ் பேசிகிட்டு இருந்தீங்கன்னா டைம் தான் போகும், வேலை எதுவுமே நடக்காது. ஓகேங்களா? அதை எப்படி அவாய்ட் பண்ணுறது, இல்லை எப்படி பேசிக்கிட்டே நம்ம வேலை செய்கிறது அப்படிங்கிறத உங்கள் மைண்டில் வந்து செட் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள். எந்திரிச்சு போய் அந்த ஃபோனுக்காக நீங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த வேலையுமே நடக்காது. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ வந்து நான் கீழே வந்து 2.5 இன்ச்சு ஹைட்டில் டாட் பிடிச்சிட்டேன். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா 3வது டாட் பிடிக்குதா, இதுதான் இதில் உள்ள ட்ரிக்ஸு. இந்த மாதிரி ஒரு ஸ்டிச்சு போட்டுக்கிட்டிங்கன்னா சென்ட்ரல் ஒரு ஸ்டிச்சு போட்டுட்டு அதுக்கப்புறம் 3வது டாட் நீங்கள் பிடிச்சி பாருங்கள். உங்களுக்கு வந்து அந்த லைனிங் கிளாத்தும் மெயின் கிளாத்துமே கரெக்டாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ அழகாக டாட் வந்திருக்குன்னு சொல்லிட்டு. இந்த ஸ்டிச்சு நீங்கள் போடாமல் பிடிச்சிங்கன்னா என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, லூஸ் மெயின்
மெயின் கிளாத் வந்து லூஸ் விழுந்துரும். அது வந்து லைனிங் கிளாத்தில் மட்டும்தான் ஸ்டிச் விழுகும், மெயின் கிளாத்தில் ஸ்டிச் விழுகாது. அதுக்காக தான் இந்த டிப்ஸ் வந்து யூஸ் பண்ணுறேன். ஓகேங்களா, இந்த 2 டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் இந்த ப்ளவுஸ் வந்து எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நீங்களும் ஸ்டிச் பண்ணி நிறையா லாபம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த டிப்ஸ் வந்து நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த டிப்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்ததா என்னன்னு சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து அடுத்த வீடியோவில் இன்னொரு டிசைனர் ப்ளவுஸ் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுங்க சொல்லித்தர போகிறேன். அது வந்து என்னோடய லாங் வீடியோவில் வரும். ஓகேங்களா, இப்போ இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.